ஹலோ மக்களே, இன்னைக்கு மணத்தக்காளி கீரை சாறு தான் பார்க்க போறோம். அதுக்கான பொருள் எல்லாம் நான் அதில் எடுத்து வச்சிருக்கேன். வாங்க பார்க்கலாம். தக்காளி கீரை கழுவி எடுத்து வச்சிருக்கேன். நம்ம அரைச்சு எடுக்கிறதுக்கு தேங்காய், கசகசா, கொஞ்சம் சீரகம் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய், பூண்டு, சின்ன வெங்காயம், இந்த மூணையும் நம்ம தட்டி எடுத்துட்டு வந்துடலாம். பச்சை மிளகாய், பூண்டு இது ரெண்டும் தட்டி எடுத்துக்கலாம். 1-2 தட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் தட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரி 1-2 தட்டினாலே போதும். சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தட்டி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தட்டி எடுத்து வச்சிருக்க பூண்டும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். கூட நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்கிற கீரையை சேர்த்துக்கலாம். கீரைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். என்னது நாளைக்கு இன்னைக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். புதன்கிழமை தான் போட்டிருந்துச்சு. இல்லைம்மா, இப்போ நம்ம அந்த அரைச்சி எடுத்து வச்சிருக்க எழுதுறதை சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இதை இப்படியே சுடு சாதத்தில் போட்டு நல்லா இருக்கும். வயிற்றுக்கு குழு குழு குழுன்னு இருக்கும். நல்லா ரெடியாகி வந்துடுச்சு. இதை நீங்கள் இப்படியே எடுத்து சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா, கீரையோடு பசங்க சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் மக்களே. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.